மறைந்த சசி பெருமாள் அவர்களின் குடும்பத்தினரை சந்தித்துவிட்டு தற்போது செய்தியாளர்களுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் பேட்டியளித்துக் கொண்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். நல்ல தியாகி அவருடைய கனவை நினைவாக்க வேண்டிய இந்த அரசாங்க செயல் வேலை என்பதை இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற அதெல்லாம் சொல்லிட்டாங்க எல்லாருமே உள்ள அதெல்லாம் பேசிட்டாங்க. அது எல்லாத்தையும் நம்ம கேட்டு அதெல்லாம் நீங்க காவல்துறை இங்க எனக்கே பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குது, இங்க மற்றவங்களுக்கு இங்க பாதுகாப்பு. மீண்டும் நான் ஹிட்லரை பார்த்தது இல்லை அப்படி மக்கள் சொல்றாங்க. என்னங்க ஹிட்லரை பார்த்தா இந்த அம்மாவை பார்த்தோம் அப்படி பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. இந்த அம்மா தான் ஒரு ஹிட்லர் எல்லாம் சொல்ல கேள்வி. இந்த அம்மா தான் ஒரு ஹிட்லருங்கிறத மீண்டும் பார்த்துட்டோம். எங்க போலீஸோட சப்போர்ட் இருக்கு? உங்களுக்கு தான் போலீஸ் பாதுகாப்பு இருக்கா? எல்லாம் அவருக்கு தான் இருக்கு, எதுவுமே இல்லை. ஆக எங்கேயுமே இருக்க இன்னொரு ஹிட்லர் ஆட்சியை தான் நீங்க பார்த்தோன்னு பொதுமக்களே பேசிக்கிறாங்க. அதுதான் உங்களோட சொல்றேன். வேற 3 நாட்களாகியும் தமிழக அரசு தரப்புல எந்த வித இதுவும் இல்லை. இன்னைக்கு தமிழகமே கொந்தளிச்சிருக்கு. ஆசுமார் கடை மூடருங்கிற சசி பெருமாளோட இது இங்கே அவர் சொல்லி நம்ம எடுத்துட்டா தப்பா போயிருமே. கௌரவ பிரச்சனை. நான் மாணவர்கள் தினமாக கொண்டாடுங்க எனக்கு இருந்ததில்லை. அதே இவங்க இளைஞர்கள் எழுச்சி தினம் சொல்றாங்களே, அப்போ அதுலேருந்து நீங்கள் பார்த்து எவ்வளோ உங்களுக்கு வன்மம் இருக்கும் என்பதை புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் உடனே பாடி தரமாட்டேன். ஏனென்றால் தேவையில்லாத உங்களுக்கு ஒரு பேராயிருமே. இவர் என்ன கேட்டார்? டாஸ்மாக் கடை. சரி நான் அப்புறம் சொல்கிறேன். சார் நான் இன்னொரு பையனை இழந்து வாடுறேன். நீங்கள் முன்னொரு பையன் இருக்கான்னு நீங்கள் நினச்சிங்க. வீட்டுக்காரர் இழந்து வாடுறேன் நீங்களுக்கு. உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் வாட்டு இருக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய சாவில் ஒரு மர்மம் இருக்கு. அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க வேண்டிய கேப்டன் டிவியை சேர்ந்தவங்க தான். நாங்கள் எல்லா டிவி இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாலும் சொல்லக்கூடாதுதான். நீங்கள் கற்பனை நீதி வேண்டும் அப்படின்னு எப்படி இறக்குறாங்க, எப்படி யாருக்கு அவங்க தூங்கலை போடுறவங்க. ஏன்னா இங்கே ரோடு வச்சு பயந்து தான் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் பயந்தவர்களா எதுக்கும் 14 வயசுலேயே அவர் இதுக்காக மது விளக்காக 13 வயசுலேருந்து போராடார். நீங்கள் தான் பிரச்சனை சொல்லியிருக்கீங்க. எனக்கு தெரியாது. பேப்பரை பார்த்தா நானும் உங்களை போன்று டிவிலையும் பேப்பர்லையும் பார்த்தா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பாடுபடணும், எப்படி இருக்கணும் என்பதை பத்திரிகையாளர்களிலிருந்து புரிஞ்சுக்கிட்டு மீடியாவில் புரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி நிறைவேற்றணும் என்பதை உங்களுக்கு பொறுப்புலே விட்டுறேன். ரொம்ப தாழ்மையை தெரிவித்து நான் முதலே சொல்லிட்டேன். இவங்க ஹிட்லர் ஆச்சுன்னு மக்கள் பேசிக்கிறாங்கன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலே என்ன தடி எது எதுனாலும் துப்பாக்கி சூடு நடந்துச்சான்னு சொல்லுங்க. எல்லாமே நடக்கும். யாராக இருந்தாங்களா இறப்பாங்க. பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க, நடக்கும். ஏனென்றாலும் சார் நான் வரேன். பூர்ண